ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான ஸ்நாக்ஸ் ஒன்று எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி கரண்டியை வச்சு அரிசியை மட்டுமே வச்சு நம்ம இதை செய்ய போகிறோம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பச்சரிசி எடுத்துக்கணும். பச்சரிசி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. முதல்லையே நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நான் ஏற்கனவே கழுவியிருந்தேன், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு நான் நல்லா கழுவிடுறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி வடிகிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூடையாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன ஓட்டை மாதிரி வச்சுருப்போம் இல்லைங்களா, காய்கறி எல்லாம் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அதில் இந்த மாதிரி கொட்டிடலாம். இதில் கொட்டினா என்ன ஆகுனா தண்ணி வந்து கீழே பக்கம் வடிஞ்சு போயிடும். ஒரு வேளை இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சு இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா நீங்கள் ஒரு துணியில் கூட போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வீட்டிலையே ஃபேனுக்கு அடியில் வச்சிங்கன்னா போதும். ஒரு காட்டன் துணியில் போட்டு இல்லைன்னா டவல் மேலே போட்டுட்டு இப்போ இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதனால் அந்த தண்ணியெல்லாம் மொத்தமாக இருந்து தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும். இது வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பதம் மட்டும் லைட்டாக இருக்கும். மற்றபடி ரொம்ப இருக்கிற தண்ணி மொத்தமாக காணாமல் போயிடும், அதாவது கீழே வந்துடும். அது வரைக்கும் நம்ம இதை அப்படியே வச்சுருக்கலாம். ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும். வெயிலில் காய வைக்காதீங்க, வீட்டுக்குள்ளேயே வைங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கூடை இருந்தால் பயன்படுத்தி கீழே ஒரு பாத்திரம் வச்சுருங்க. அந்த பாத்திரத்தில் தண்ணி எல்லாம் கீழே போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக்கில் கூட அந்த மாதிரி நம்ம கூடை வச்சுருப்போம் இல்லைங்களா, காய்கறி கூட, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். பாருங்கள், தண்ணி எல்லாம் கீழே நல்லா இப்படி போயிடுது. இதை அப்படியே வச்சிடலாம். முழுக்க தண்ணி ஃபுல்லாக இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம இதை பார்க்கலாம். இது வந்து வீட்டிலையே நம்ம ரெடி பண்ண நெல், அதனால் அரிசி, அதனால் நெல்லெல்லாம் கொஞ்சம் இருக்குது. நான் அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே வச்சிடுறேன். சின்ன நெல், அதுக்கப்புறம் சின்னதாக ஏதாவது இருக்கலாம் தூசு, அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வைக்கிறேன். இப்போ நல்லா ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆயிருக்கு பாருங்கள். ஈரப்பதம் வந்து சுத்தமாக அந்த தண்ணியெல்லாம் இருந்துருச்சு, லைட்டாக தான் ஈரப்பதம் இருக்குது. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். தண்ணி இதில் இருக்குது. இதை மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். நல்ல ஃபைன் பவுடராக பண்ணிக்கோங்க. ஒரு வேளை ஃபைன் பவுடராக இல்லை கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குன்னா சல்லடையை வச்சு நம்ம கோதுமையில் சளிப்போம் இல்லைங்களா, அதை வச்சு சளிச்சிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை அப்படியே செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து நல்லா அரைச்சிருக்கேன், அதனால் நான் அப்படியே செய்ய போகிறேன். இந்த மாதிரி நல்லா அடியில் வந்து மிக்சியில் ஒட்டிக்கும், அதனால் நம்ம நல்லா கையில் தள்ளி விட்டு ஒரு 2 முறை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் பாருங்கள். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக இதில் வந்து உப்பு, சுவைக்கு ஏற்ற மாதிரி, ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்க ஒரு சில பொருட்களே, முக்கியமாக அரிசி மட்டும்தான். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் வந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து உப்பு சேர்க்குறேன், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்குறேன், அதுக்கப்புறமா மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் எதுவாக இருந்தாலும் சரி சேர்த்துக்கலாம். கலர் கொடுக்கறதுக்காக இதில் நீங்கள் கொஞ்சம் வேறு ஏதாவது கலர் ஃபுட் மாதிரி கூட நம்ம நேச்சுரலாக வீட்டில் செய்கிற ஃபுட் கலர் ஏதாவது சேர்த்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லி அது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கரம் மசாலா நம்ம சேர்த்துருக்கோம், மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்து இதில் தண்ணியை ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டே உப்பு போட்டுட்டோம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்கணும்னா நான் இதை கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு குழம்பு கரண்டியோ இல்லை சாதம் செய்கிற கரண்டியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த மாவில் வச்சு இப்படி எடுக்கும்போது அந்த மாவு முழுக்க கரண்டியில் ஒரு லேயர் மாதிரி இருக்கணும். இது வந்து முழுக்க வரல, நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டாக இப்போ நான் வந்து செய்ய போகிறேன். இது வரைக்கும் முன்னாடி வந்து போடலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை போடலாம். அதனால் நான் வந்து கொஞ்சம் மெலிசான லேயராக பண்ணியிருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி எண்ணெயில்
ஏற்கனவே அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருந்தேன். அந்த எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா இந்த கரண்டி எடுத்து அப்படியே அதுக்குள்ளே இப்படி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து அந்த கரண்டி முழுகிற அளவுக்கு, அதாவது கீழ்ப்பகுதி மொத்தம் முழுகிற அளவுக்கு இருக்கணும். தேவைப்பட்ட கடாய் கொஞ்சம் நம்ம ஒரு ஓரமாக சாய்ச்சி வச்சுட்டு கூட செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம எண்ணெய் அதிகமாக வச்சு கரண்டிக்கு மேலே எண்ணெய் வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செய்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து இதை நம்ம பார்க்கலாம். நல்ல ப்ரௌன் கலர் ஆகி வரணும். ப்ரௌன் கலர் ஆகி வந்த அப்புறமா வந்து நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கூட கொஞ்சமாக பாருங்கள், நான் எவ்வளோ கொஞ்சமாக வச்சுருக்கேன். வச்சுட்டு அடுப்பில் இந்த மாதிரி ஓரமாக எண்ணெய்லாம் வர மாதிரி சாய்ச்சி வச்சுட்டேன் கடாயை. இப்படி வச்சுட்டு நல்லா வேக வைக்கிறேன். நல்ல மிதமான தீயில இது வேகட்டும். இது எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, நல்ல கடுகடு முடுமுடுன்னு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவீங்க. டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது ஒரு சைடு வந்து கொஞ்சம் வேகலை. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நான் செஞ்சதை அதை எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் ரெண்டாவதாக செய்யும்போது நம்ம மாவு வந்து எந்த அளவுக்கு டிப் பண்ணணுமோ, அதாவது எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிப் பண்ணிவிட்டு செஞ்சுக்கலாம். அதனால் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக கொஞ்சமாக மாவு வந்து நடுவில் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். சும்மா ஒரு கரண்டியோ இல்லை நைஃபோ வச்சு ஒரு சைடு இப்படி தூக்கணும்னா இது அப்படியே ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சமாக தான் மாவு போட்டிருந்தோம். அதனால் அது மேலே மட்டும். இப்போ ரெண்டாவது பண்ணுறது, நல்லா நிறைய மாவு போட்டுக்கலாம். நல்லா பெரிய லேயராக, கொஞ்சம் திக்கான லேயராக போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம அப்படியே எண்ணெயில் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து நான் கரெக்டாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து செஞ்சது நம்ம எப்போவுமே எதுவாக இருந்தாலும் தோசையோ இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டோ எதுவாக செஞ்சாலுமே நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து செய்யும்போது அதாவது ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ஏதாவது நம்ம சின்னதாக செஞ்சு பார்ப்போம், வருதா இல்லையா, இல்லை கொஞ்சம் இது பண்ணி செய்வோம். அந்த மாதிரி எந்த ஃபுட்டாக இருந்தாலும் அப்படி தான் நம்ம செய்வோம். எத்தனை தடவை பழக்கமாக இருந்தாலும் நம்ம எத்தனை தடவை செஞ்சாலும் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ இது நல்லா வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா அது டிப் ஆகணும். இப்படி வச்சுட்டு பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரி நல்ல ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வச்சா நல்ல ஓவராக முடுமுடுவாகிடும். இல்லைன்னா இந்த மாதிரி வச்சுட்டு சும்மா லைட்டாக வந்தால் போதும். அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு கரண்டியை வச்சு இல்லைனா ஒரு நைஃப் வச்சு சைடில் சும்மா அப்படி தூக்கி விட்டிங்கன்னா போதும். அது அப்படியே சர்க்குன்னு வந்துடும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த லேயர் முழுசாகவே அப்படியே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக வருங்க. நன்றி, வணக்கம்.